வணக்கம்ப்பா. உணவில் 6 வகை சுவை இருக்கணும். அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க சொல்லி வச்சது. அதில் ஒரு சுவை கூடினாலோ குறைஞ்சாலோ நம்மளுக்கு வேறு வேறு வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாமே பேலன்ஸாக சாப்பிட்டுக்கிட்டு தான்ப்பா இருக்கணும். 6 சுவை நம்ம உணவில் இருக்கான்னு பார்த்து சாப்பிடணும். இன்றைக்கி விட்டால் நாளைக்கு சாப்பிட்டுக்கணும், நாளைக்கு விட்டால் நாளை கழித்து சாப்பிடணும். ஏதாவது கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இப்படி மாறி மாறி நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இனிப்பும் அதில் முக்கியமானது தான். நம்ம ஏதோ பண்டியில் விருந்தில் சாப்பிடும்போது எதுக்கு இனிப்பு வைக்கிறாங்க? அந்த இனிப்பை சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த செரிமானத்தை கூட்டக்கூடிய அந்த நீர் நல்லா சுரக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் நல்லா செரிமானமாகும். நல்லா செரிமானமானாலே நம்மளுக்கு இந்த சர்க்கரை நோய்ங்கிற பிரச்சனை வரவே வராதுப்பா. நல்லா செரிமானமாகி சாப்பிட்ணும், பசித்து சாப்பிட்ணும். பசித்த பிறகு நம்ம சாப்பிட்ணும். அது அந்த ப்ளூண்டு இப்போ சர்க்கரை நோய் லைட்டாக இருக்கவங்க கூட லைட்டாக தேனெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் கருப்பட்டி கூட கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. அதுக்காக வேண்டி நிறையா சாப்பிடக்கூடாது. சர்க்கரை நோய் உள்ளவங்க அளவாக பட்டும் படாமல் ஒரு ஆசைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை சாப்பிடாதீங்க. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்களும் கொஞ்சம் கருப்பட்டியோ பனங்கல்கண்டோ தேனோ கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அதிகமாக இருக்கவங்க, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கவங்க இந்த இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் நீங்கள் அளவாக இந்த இனிப்புகளை சாப்பிட்டு நல்ல செரிமானத்தை உண்டு பண்ணி சர்க்கரை நோய் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உணவில் 6 சுவையும் அவசியம்.